ஆண்டவருக்கு ஆயிரக்கணக்கான பெயர்கள் உண்டு. ஒவ்வொரு பெயருக்கும் ஒரு காரணம் உண்டு. ஒவ்வொரு பெயரிலும் ஒரு மகிமை உண்டு. இன்றும் கூட அனாதி தேவன் என்ற பெயரில் உள்ள மகிமையை, அதில் உள்ள விளக்கத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். அதிலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறோம். God is eternal. தேவன் என்றென்றும் இருக்கிற தெய்வமாய் இருக்கிறார். இன்று வேத பாடமாக வாசிக்க கேட்ட உபாகமம் 33:27 இந்த வசனத்தை சகோதரன் வாசிக்க கேட்போம். உபாகமம் 33:27. அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். அநாதி தேவனே உன் அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். இதே காரியத்தை நெகேமியா 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். சங்கீதம் 41:13, சங்கீதம் 90:2, சங்கீதம் 93:2, சங்கீதம் 106:48, ரோமர் 16:25. இந்த வசனங்களிலும் கூட நீங்கள் பார்க்கலாம், அவர் அநாதி தேவன், இட்டர்னல் காட். அவர் தம்மை ஜனங்களுக்கு வெளிப்படுத்தின பொழுதெல்லாம் கூட அதே காரியத்தை தான் திரும்ப திரும்ப சொல்கிறார். தீர்க்க தரிசி ஆகிய மோசே அவரிடம் கேட்கிறார், உம்முடைய பெயர் என்ன? வாட் இஸ் யுவர் நேம்? அப்பொழுது அவர் என்ன சொன்னார்? யாத்திராகம் 3ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களில் என்ன கூறினார்? நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். I am that I am. I am without a beginning and I am without an end. I am the first and I am the last. I am the Alpha and I am the Omega. நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், முடிவில்லாதவராய் இருக்கிறேன். எத்தனை மகிழ்ச்சி பாருங்கள். இன்னும் சங்கீதம் 102:27, எபிரேயர் 1:12 இதிலும் அதே காரியத்தை நாம் காணலாம். நீரோ என்றென்றும் மாறாதவராய் இருக்கிறேன், நீர் என்றென்றும் இருக்கிறேன் என்று வேதம் கூறுகிறது. மட்டுமல்ல, என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவை, தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை, தேவனுடைய மார்பில் இருந்து புறப்பட்டு வந்த அவருடைய ரூபத்தை தரித்துக் கொண்டிருந்த என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றி வேதம் என்ன சொல்கிறது? எபிரேயர் 13:8 இவ்விதமாய் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். மல்கியா 3:6 தேவன் சொல்கிறார், நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் நீங்கள் நிர்மூலமாகவில்லை என்று சொல்கிறார். எனக்கு அருமையானவர்களே, உலகத்தில் பல காரியங்கள் நிலையற்றவையாயிருக்கின்றன. நம்முடைய வாழ்வு நிலையற்றது. நான் அடிக்கடி என்னுடைய பிரசங்கத்தில் குறிப்பிடுகிற ஒரு நிகழ்ச்சியை இன்றும் உங்கள் முன்பு வைக்க விரும்புகிறேன். பல வருடங்கள் நான் படித்தும் வேலை இல்லாமல் இருந்தேன். தற்காலிகமாக ஒரு வாத்தியார் வேலையை 89 ரூபாய்க்கு பார்த்து வந்தேன். கடலூர் பழைய பட்டினம் என்ற ஒரு சிறு பட்டினத்தில் அப்பொழுது நான் வசித்து வந்தேன். எங்கள் வீட்டிற்கு அருகாமையில் உள்ள ஒரு நண்பருடைய வீட்டிற்கு சென்னையிலிருந்து அவருடைய உறவினர்கள் வந்தார்கள். நான் தற்செயலா இங்கே போயிருந்தேன். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், தம்பி, நீ சென்னைக்கு எப்பொழுதாவது வந்தால் எங்கள் வீட்டிலே தங்கிக் கொள்ளலாம் என்று. நான் வேலை தேடும் ஒரு முயற்சியில் ஈடுபட்டு சென்னைக்கு போனேன். அவருடைய வீட்டிற்கு போனேன். எனக்கு உள்ளே பயம், எப்படி நம்மை வரவேற்பார்களோ, முன்பின் தெரியாது, அவர்கள் நமக்கு உறவினரும் அல்ல என்று எண்ணிக்கொண்டே போனேன். மிகுந்த அன்போடு வரவேற்றார்கள். பல வாரங்கள் தங்கள் வீட்டில் வைத்திருந்தார்கள். காலையில் நான் வேலை தேடுவதற்காக புறப்படுவேன். சென்னையில் உள்ள ஒவ்வொரு அலுவலகமாக ஏறி இறங்குவேன். மாலையில் சலித்து வீடு திரும்புவேன். ஒரு நாள் நான் அவர்களிடம் சொன்னேன், ஆன்டி, நான் திரும்ப ஊருக்கு போக விரும்புகிறேன். அவர்கள் சொன்னார்கள், தம்பி, இரவாகிவிட்டது, நாளை காலையில் போகலாம் என்று. காலை வந்தது. ஆன்டி, நான் ஊருக்கு போகிறேன் என்று சொன்னேன். இன்னைக்கும் போய் வேலை தேடிட்டு வாப்பா, சாயந்தரமா ஊருக்கு போகலாம் என்று சொன்னார்கள்.
வேலை தேடி வந்தேன், கிடைக்கவில்லை. மாலையில் என்று மூட்டை முடிச்சுகளை எடுத்துக்கொண்டு, ஆன்டி நான் ஊருக்கு போறேன் என்று சொன்னேன். யாருப்பா ராத்திரி இருட்டு நேரத்தில் ஒன்னு அனுப்புவா, நாளை காலையில பார்க்கலாம் என்று சொன்னார். அடுத்த நாள் காலை வந்தது, சாயந்தரம் பார்க்கலாம் என்று சொன்னார். இப்படியே பல வாரங்களை ஓட்டிவிட்டார். அவ்வளவு அன்பு அவர்களுக்கு. இறுதியில் மனம் உடைந்து ஊர் திரும்பினேன். எனினும் கர்த்தர் ஒரு வேலை கொடுத்தார். பல மைல்கள் தூரத்தில் உள்ள கர்னூல், ஆந்திர மாநிலத்தில் உள்ள கர்னூல் என்ற இடத்திற்கு நான் போக வேண்டியதாக இருந்தது. அங்கே சென்ற சில மாதங்களுக்கு பிறகு நான் என் பெற்றோரை பார்க்க திரும்பி வந்தேன். என் உள்ளத்திலே நான் ஒரு கனவு கண்டேன். இந்த மக்களை போய் பார்க்க வேண்டும். நான் வருகிறேன் என்று அவர்களுக்கு கடிதம் போடக்கூடாது. அவர்களுக்கும் அவர்களுடைய 3 பிள்ளைகளுக்கும் விதம் விதமான வெகுமதிகளை வாங்கி கொண்டு திடீரென்று போய் அவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்த வேண்டும் என்று எனக்குள் கோட்டை கட்டி கொண்டு அவர்களுடைய வீட்டுக்கு சென்னைக்கு புறப்பட்டு சென்றேன். வழியிலே ஒரு போதகர் ஒருவர் குறுக்கே போனார். நான் எந்த திருச்சபை போதகர் வழியில் வந்தாலும் அவர்களை வணங்குவது என்னுடைய வழக்கு. ஆகவே அவருக்கு வணக்கம் செலுத்தினேன். அவர் நின்று, தம்பி நீ யார், இங்கு எதற்கு வருகிறாய் என்று கேட்டார். அப்பொழுது நான் சொன்னேன், ஐயா இந்த தெருவிலே இந்த அங்கிள் இருக்கிறார்கள், அவர்களை பார்க்க வந்தேன் என்று சொன்னேன். அவர் கொஞ்ச நேரம் அப்படியே திகைத்து நின்றார். தம்பி அவர் இறந்துட்டார, உனக்கு தெரியாதா என்று சொன்னார். அப்படியே தலையிலே சம்மட்டி வைத்து அடித்தது போல இருந்தது. அடுத்து கேட்டேன், அந்த ஆன்டி இருக்காங்களா? மறுபடியும் சொன்னார், அவர் இறப்பதற்கு 1 மாதத்திற்கு முன்புதான் அவர்கள் இறந்து போனார்கள். அவர்கள் இறந்த துக்கத்தை தாழ முடியாமல் தான் அவர் இறந்து போனார். பேரிடி மேல் பேரிடி எனக்கு விழுந்தது. நான் மறுபடியும் கேட்டேன், ஐயா அவர்களுக்கு ஒரு மூத்த மகள் உண்டு, அவர்களுக்கு திருமணம் ஆயிற்று, அவர்கள் அங்கு இருப்பார்கள் அல்லவா, நான் போய் பார்க்கலாமா என்று சொன்னேன். அவர் சொன்னார், முதலாவது இறந்து போனது அந்த பெண் தான். அந்த பெண் இறந்து போன துக்கத்தில் தான் அந்த தாய் இறந்து போனாள். தாய் இறந்த துக்கத்தில் அந்த தகப்பனார் இறந்து போனார் என்று சொன்னார். எங்கிருக்கிறோம் என்று எனக்கு விளங்கவில்லை. மனம் துயரத்தினால் நிறைந்தது. என் கண்களில் கண்ணீர் வழிந்தது. மறுபடியும் கடைசியாக ஒரு கேள்வி கேட்டேன், ஐயா அவருடைய கடைசி 2 பிள்ளைகள் இருப்பார்களே, அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? அவர் சொன்னார், தம்பி அவர்கள் இருவரும் தங்களுடைய ஜனத்தார் வீட்டில் 2 இடத்தில் வளர்கிறார்கள். அனாதை பிள்ளைகள் தானே, எங்கோ இருப்பார்கள், நீ அவளை பார்க்க முடியாது என்று சொல்லி தன் வழியே போனார். நடு தெருவில் நின்று மனம் கசந்து அழுதேன். அங்கிள், where are you? ஆன்டி நீங்கள் எங்கு போனீர்கள்? where have you gone? எங்கே போனீர்கள்? எவ்வளவு அன்பு காண்பித்தீர்கள். அந்த அன்பிற்கு சற்று நன்றி செலுத்தக்கூட எனக்கு ஒரு தருணம் தரவில்லையே. அங்கிள், where have you gone? Auntie, where have you gone? My little sister, where have you gone? மனம் கசந்தது. வாழ்க்கை நிலையற்றது. வாழ்வு நிலையற்றது. பிரியமானவர்களே, இந்த உலகில் நாம் யார் யாரை எல்லாம் நமக்கு உதவி செய்வாள் என்று நம்புகிறோமோ அவர்களைத்தான் மரணம் முதலாவது கொண்டு போய் விடுகிறது. மனம் சலித்து போகிறோம். நிலையற்ற உலகில் வாழ்கிறோம். நிலையற்ற இந்த உலகில் நமக்கு என்றும் நிலைத்திருந்து உதவி செய்வது அநாதி தேவன். அநாதி தேவன் உன் அடைக்கலம். அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவரே நமக்கு ஆதாரம். இன்று இந்த அநாதி தேவனை நாம் நோக்கி பார்ப்போம். மனிதர்கள் மீது நாம் வைத்திருக்கும் நம்பிக்கையை தவிர்த்து
அனாதி தேவனை நோக்கி பார்ப்போம். The eternal God. அவர் சொல்கிறார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். உன் அங்கிள் போய்விட்டார், உன் ஆன்டி போய்விட்டார், ஆனால் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். I am with you. இயேசு சொன்னார் மத்தேயு 28:20, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அனாதி தேவன் உன் அடைக்கலம். சோதனை அடர்ந்து வேதனை தொடர்ந்து, சோதனை அடர்ந்து வேதனை தொடர்ந்து, துக்கம் மிகும் வேளையில் உந்தாசனுக்கு துக்கம் மிகும் வேளையில் என் சுகிர்தமே ஆதாரம் நீதானையா, என் துரையே ஆதாரம் நீதானையா. கற்றோர் பெருமையே மற்றோர் அருமையே, கற்றோர் பெருமையே மற்றோர் அருமையே, வற்றா கிருபை நதியே என் பதியே, வற்றா கிருபை நதியே என் பதியே, ஆதாரம் நீதானையா, என் துரையே ஆதாரம் நீதானையா. சூதாம் உலகில் நான் தீதால் மயங்கையில், சூதாம் உலகில் நான் தீதால் மயங்கையில், ஆதாரம் நீதானையா, என் துரையே ஆதாரம் நீதானையா. அவரே நம் ஆறுதல். நாம் நம்பி இருக்கிறவர்கள் திடீரென மறைந்து போகலாம். மரணம் அவர்களை எடுத்துக்கொண்டு போய்விடலாம். ஐயோ என்னை விட்டு விட்டு போயிட்டார்கள் என்று நாம் கலங்கி நிற்கலாம். அவரே நமக்கு அடைக்கலம். நாம் நாம் துணையன நயந்தோரை சொன்னவர், நாம் நாம் துணையன நயந்தோரை சொன்னவர், நட்டாற்றில் விட்டாரையா தனியனை, நட்டாற்றில் விட்டாரையா தனியனுக்கு ஆதாரம் நீதானையா, என் துரையே ஆதாரம் நீதானையா, என் துரையே ஆதாரம் நீதானையா. அனாதி தேவன் உன் அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். ஐயா, தேவன் அனாதி தேவன் என்பது மட்டுமல்ல, அவர் நமக்கு தரும் காரியங்களும் கூட என்றென்றும் நிலை நிற்கிறவைகளாகவே இருக்கின்றன. It's not that God alone is eternal. There are many things that He offers us today which are also eternal. அவர் எவைகளை எல்லாம் நமக்கு நிரந்தரமாய் தருகிறாராம் பாருங்க. எரேமியா 31:3 வாசிக்க கேட்போம். We shall listen to Jeremiah chapter 31 and verse 3. பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானாய் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். அநாதி தேவன் நமக்கு தரும் சிநேகம் அநாதி சிநேகம், என்றென்றும் நிலைத்து நிற்கும் ஒரு சிநேகம், மாறாத சிநேகம். உபாகமம் 33:3, ஏசாயா 43:4, சங்கீதம் 146:8, ஓசியா 14:4, மீகா 1:2 இவைகள் எல்லாம் வாசித்து பாருங்கள். அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன் என்றவர் கூறுவதை நீங்கள் பார்க்கலாம். ரோமர் 9:13 கூட நீங்கள் அதை பார்க்கலாம். அவருடைய சிநேகம் இணையற்றது.
வேத புஸ்தகத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது ரோமர் 4:23 சொல்லுகிறது, இவைகள் எல்லாம் நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது என்று. பக்தர்களுடைய வாழ்க்கை சரிதைகள் எல்லாம் உங்களுக்காகவும் எனக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது என்று. ஆகவே வேத புஸ்தகத்தில் தேவன் சிநேகித்த சிலரை பார்த்து அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் தேவனை சிநேகித்ததினால் அல்லது தேவன் அவர்களை சிநேகித்ததினால் அவர்களுக்கு கிடைத்த லாபம் என்ன என்று பார்ப்போம். அப்படியானால் அதே வழியில் நாமும் நடந்து சென்று தேவனை சிநேகித்து தேவனால் சிநேகிக்கப்பட முடியும் அல்லவா? வேதம் சொல்லுகிறது, நெகேமியா 13:26 சாலமோன் அரசன் தேவனால் சிநேகிக்கப்பட்டவனாயிருந்தான் என்று. யாக்கோபு 2:23 சொல்லுகிறது, தேவன் ஆபிரகாமை சிநேகித்தார், அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான் என்று. யாத்திராகம் 33:11 சொல்லுகிறது, ஒரு மனுஷன் தன் சிநேகிதனோடு பேசுகிறது போல காணக்கூடாத இறைவன் மோசே என்ற மனிதனோடு முகமுகமாய் பேசினார், அவனும் தேவனுடைய சிநேகிதன் என்று எண்ணப்பட்டான் என்று. யோவான் 11:3 நாம் வாசிக்கும் பொழுது, லாசரு என்ற ஒரு மனிதன் வாலிபன் மீது இயேசு கிறிஸ்து அன்பா இருந்தார். அவன் நோய்வாய்ப்பட்ட பொழுது அவனுடைய சகோதரிகள் இயேசுவுக்கு சொல்லி அனுப்பினார்கள், நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறான். இயேசு அவனுக்காய் கண்ணீர் வடித்த பொழுது மற்றவர்கள் சொன்னார்கள், யோவான் 11:36 படி, எவ்வளவாய் லாசருவை இவர் சிநேகித்தார் என்று சொன்னார்கள். லாசருவை இயேசு, தேவகுமாரனை இயேசு சிநேகித்தார். அவனுக்கு என்ன கொடுத்தார்? யோவான் 15:15 சொல்லுகிறது, என் அருள்நாதருடைய வாக்கினார் கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவர்கள் அவருடைய சிநேகிதர்கள் என்று. அவர் தாம் சிநேகித்தவர்களுக்கு எண்ணத்தை கொடுத்தார். முதலாவது சாலமோன் அரசனுடைய வாழ்க்கையை நாம் கவனிப்போம். இந்த சாலமோன் அரசனுக்கு தான் சிநேகித்த அவனுக்கு எண்ணத்தை அவர் கொடுத்தார். முதலாவது இணையற்ற ஞானத்தை கொடுத்தார் என்று 1 ராஜாக்கள் 4:29 கூறுகிறது. இரண்டாவது, அவனை சுற்றிலும் சமாதானத்தை அருளி செய்தார் என்று 1 ராஜாக்கள் 4:24 விளக்கமாய் கூறுகிறது. 1 ராஜாக்கள் 5:4 அதே காரியத்தை கூறுகிறது. மூன்றாவது, உலகத்தில் உள்ள எந்த ராஜாக்களுக்கும் இல்லாத ஐஸ்வர்யத்தை, செல்வத்தை அளவில்லாமல் அவனுக்கு கொடுத்தார் என்று 1 ராஜாக்கள் 3:13 கூறுகிறது. இந்த 3 காரியங்களையும் அவன் தேவனால் சிநேகிக்கப்பட்டபடியினால் தேவனுடைய கரத்தில் இருந்து பெற்றான் என்று வேதம் கூறுகிறது. ஐயா, இவைகள் இன்று நமக்கு கிடைக்குமா? ஒரு காரியத்தை மறந்து போகாதிருங்கள். இயேசு சொன்னார், நீங்கள் என் சிநேகிதர். நான் அன்று சாலமோனை சிநேகித்தேன், உங்களையும் சிநேகிக்கிறேன் என்று சொல்கிறார். உங்களை சிநேகித்து உங்களுக்கும் அதே காரியத்தை கொடுக்க ஆவலோடு காத்திருக்கிறார். ஞானம், சாலமோனுக்கு அருளப்பட்ட இணையற்ற ஞானம் நமக்கு கிடைக்குமா? யாக்கோபு 1:5 வாசித்து பாருங்கள். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தார், யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். சாலமோன் தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. என் அன்பான சிறு பிள்ளைகளே, ஞாபக சக்தியற்ற என் பிள்ளைகளே, ஞானத்தில் குறைவுள்ள என்னுடைய அன்பு பிள்ளைகளே, மனம் கலங்காதிருங்கள். தேவன் சொன்னார், உங்களில் ஞானத்தில் குறைவுள்ளவன் ஒருவன் உண்டானால் அவன் என்னிடத்தில் கேட்க கடவன் என்று. நிச்சயமாய் உங்களுக்கு தருவார். கார்வர் என்ற ஒரு விஞ்ஞானியின் வாழ்க்கை சரிதையை நான் படித்தேன். ஏழை குடும்பத்தில் பிறந்த இந்த மனிதர் மிக அற்புதமான காரியங்களை இயற்கையிலிருந்து கண்டுபிடித்து கொடுத்தார். ஒரு கடலை கொட்டையிலிருந்து எவ்விதம் 80 விதமான பொருள்களை எடுக்க முடியும் என்று காண்பித்தார். மக்கள் வியந்தனர். அநேகர் அவரை அணுகி, எங்கிருந்து ஐயா உமக்கு இவைகள் வெளிப்படுத்தப்பட்டது, எங்கிருந்து இந்த ஞானம் உமக்கு கிடைத்தது என்று கேட்டார். அப்பொழுது அவர் சொன்னார், அது சுலபம். இவைகளெல்லாம் உண்டாக்கின பரம பிதாவை என் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அனுதினம் அவருடைய பாதத்தில் பல மணி நேரம் காத்திருந்து எனக்கு இவைகளை வெளிப்படுத்துமாறு நான் கெஞ்சுகிறேன். அவர் எனக்கு வெளிப்படுத்துகிறார். இந்த ஞானம் என்னுடையதல்ல, அவரிடமிருந்து வருகிறது என்று சொன்னார். எத்தனை மகிழ்ச்சி! என் சிறு பிள்ளைகளே, உங்களுக்கும் இந்த ஞானத்தை
விவேகத்தை அருளி செய்ய அவர் காத்திருக்கிறார். உங்களை சிநேகிதன் என்று அழைக்கிறார். கட்டாயம் உங்களுக்கு கொடுப்பார். சாலமோனை சுற்றிலும் எங்கும் சமாதானமாயிருந்தது. என் அருள்நாதர் இயேசு இந்த உலகை விட்டு கடந்து போகும் பொழுது என்ன சொன்னார்? யோவான் 14:27 வாசித்து பாருங்கள். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல, நிலைத்து நிற்கும் ஒரு சமாதானத்தை கொடுக்கிறேன் என்று சொன்னார். யோவான் 16:33 வாசித்து பாருங்கள். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனால் என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை சொன்னேன் என்று சொன்னார். இயேசுவின் சமாதானம் எப்படிப்பட்டது? ஒரு நாள் படகில் அவர் சென்ற பொழுது காற்று அடித்தது, புயல் வீசியது. எப்படியாவது அந்த படகை கவிழ்த்து விட வேண்டும் என்று கடலும் காற்றும் முயற்சி செய்தன. அவரோ அமைதியாய் உறங்கிக் கொண்டிருந்தார். கவலையே படவில்லை. அவருடைய சீஷர்கள் அவரை எழுப்பினார்கள். ஆண்டவரே, என்ன இது? ஒரே புயல், நீர் என்ன இப்படி இருக்கிறீர் என்று. இயேசு எழுந்தார். ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? Why are you so afraid? காற்றையும் கடலையும் அதட்டினார். மிகவும் அமைதலாயிற்று. நம்முடைய வாழ்க்கையில் சூறாவளி புயல்கள் எழுந்து வரலாம். ஆனால் இயேசு நம்மை சமாதானத்தோடு காக்க வல்லவர். பிலிப்பியர் 4:6 வரை வாசித்து பாருங்கள். அவர் சமீபமாய் இருக்கிறார். எதற்கு? உலகம் தரக்கூடாத எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை நமக்கு தருவதற்காக. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. கடல் கொந்தளித்து பொங்கி கப்பலாடி செல்கையில் காற்றடித்து புயல் வீச பாய்கிழந்து போகையில் இயேசு எங்களிடம் வந்து கப்பலோட்டி யாயிரும் காற்றமைத்து தோணை நின்று கரை சேர செய்திடும். கப்பல் யாத்திரை செய்வோருக்கு கடும் மோசம் வரினும் பாறை மின்மோழக்கம் காற்று யாவும் ஓம கடங்கும். ஈருளில் நீர் பாரம் ஜோதி வெயிலில் நீர் நீழலே யாத்திரையில் தீசை காட்டி சாவில் எங்கள் ஜீவனே சாவில் எங்கள் ஜீவனே சாவில் எங்கள் ஜீவனே. பலத்த புயல்கள் அடிக்கலாம். இதோடு என் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று நாம் புலம்பலாம். ஆனால் சாலமோனை சுற்றிலும் எல்லாம் சமாதானமாய் இருக்கும்படி கட்டளை கொடுத்த ஆண்டவர் நமக்கும் அப்படியே செய்வார். நீதிமொழிகள் 16:7 வாசித்து பாருங்கள். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தார், அவனுடைய சத்துருக்களும் சமாதானமாய் இருக்கும்படி செய்வார். மனம் கலங்காதிரு. 1 ராஜாக்கள் 3:13 சொல்லுகிறது, அவனுக்கு இணையற்ற ஐஸ்வர்யத்தை கொடுத்திருந்தார் என்று. வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகள் 10:15 வறுமை ஏழைகளை கலங்க பண்ணும். வறுமை ஏழைகளை கலங்க பண்ணும். அருள்நாதரோ நாம் வறுமையில் உழந்து தவிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர் அல்ல.
2 கொரிந்தியர் 9:8 வாசித்து பாருங்கள். எல்லாவற்றிலும் நாம் சம்பூர்ணமுடையவர்களாக இருக்க வேண்டும் என்றே தாம் விரும்புவதாக அவர் கூறுகிறார். நீதிமொழிகள் 10:22 வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தர. மனம் கலங்காதிருங்கள். கடன் தொல்லைகள் வரலாம், பண கஷ்டம் வரலாம், நெருக்கம் வரலாம், ஆனால் அவரால் அதை மாற்ற முடியும். அனாதி தேவன் நம் அடைக்கலம். அவருடைய சிநேகம் மாறாத சிநேகம் என்றும் நம்மோடு நிலைத்திருக்கிறது. அவர் நமக்கு உதவி செய்ய ஆவலோடு காத்திருக்கிறார். ஜூலை மாதம் 25ஆம் தேதி காலை 4 மணிக்கு நான் படுத்திருந்த அறையில் அமெரிக்காவில் இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம் நிரம்பியது. என் அருமை சகோதரர்களே, வேதாகம நாட்களில் வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் அனுபவங்கள் நம்முடைய அனுபவங்களாக வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அவைகளை பெறலாம். வேண்டாம் என்று நான் இருக்கிறது எனக்கு போதும் என்று நினைத்தால் அப்படியே இருக்கலாம். இயேசு கிறிஸ்து is a perfect gentleman. அவர் யாருடைய வாழ்க்கையிலும் தன்னை புகுத்திக் கொள்ள மாட்டார். நாம் ஒரு வீட்டிற்கு போனால் அந்த வீட்டிற்கு வெளியே நின்று கதவை தட்டுகிறோம். கதவை தள்ளிக்கொண்டு உள்ளே போவதில்லை. We behave as perfect gentlemen. அதுபோலத்தான் இயேசு கிறிஸ்து. நீதி வெளிப்படுத்தின விசேஷம் 3:20 கூறுகிறது, வாசலர்கள் நின்று தட்டிக்கொண்டே இருக்கிறார். திறந்தால் உள்ளே வருவார், இல்லை ஆனால் அப்படியே இருப்பார். வேத புஸ்தகத்தை வாசிக்கிறோம், பல முறை வாசிக்கிறோம். ஆதியாகமம் 5:24 சொல்கிறது ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான் என்று. 6:9 சொல்கிறது நோவா தேவனோடு சஞ்சரித்தான் என்று. யாக்கோபு 2:23 சொல்கிறது ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான் என்று. அப்போஸ்தலர் 13:22 சொல்கிறது தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று தேவன் சொன்னார் என்று. எனக்கு அருமையானவர்கள், இவைகளை வாசிக்கிறோம், ஆனால் எனக்கு இந்த அனுபவம் இல்லையே என்று நாம் எண்ணுவதே கிடையாது. அதை பற்றி கவலையே படுவதில்லை. யாத்ரா 33:11 கூறுகிறது ஒரு மனுஷன் தன் சிநேகிதனோடு பேசுகிறது போல தேவன் மோசையோடு முகமுகமாய் பேசினார். எண்ணாகும் 7:89 சொல்லுகிறது அவன் தேவனுடைய சாயலை தரிசித்தான், அவருடைய குரலை கேட்டான் என்று. எண்ணாகும் 12:8 கூறுகிறது தேவன் அவனோடு சொப்பனத்தின் மூலமாக அல்ல, தரிசனத்தின் மூலமாக அல்ல, முகமுகமாய் பேசினார், முகமுகமாய் அவனுக்கு காட்சியளித்தார் என்று. என்றாவது நாம் அதை யோசித்து பார்த்ததுண்டா? It's high time we change our faith. It's high time we change our thinking. It's high time we change our desire. It's high time we come out of our lethargy. We have spent years in criticisms, years in discussions, years in discussing some good for nothing man-made Richard doctrine. It's high time we come out. என்று நாம் இறைவனோடு பேச போகிறோம். மரணத்திற்கு பிறகு அன்று அவர் பேசும் விதமே தனி. நான் உனக்காக என் ஜீவனை கொடுத்தேன், நீ எனக்காக என்ன செய்தாய் என்பாய். அதுதான் அவர் கேட்கும் கேள்வி. எபிரேயர் 9:27 அப்படி சொல்கிறது ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று. அன்று அவர் நியாயாதிபதியாக உட்கார்ந்திருப்பார். மரணத்திற்கு பிறகு அவருக்கு ஊழியம் செய்யாமல், அவருக்காக எதையும் செய்யாமல், அவருக்காக நேரத்தை செலவிடாமல், பணத்தை செலவிடாமல், தாளந்தை செலவிடாமல், இஷ்டம் போல வாழ்ந்து மரணத்திற்கு பிறகு அவரை கண்டு பரவசமடையலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற சகோதரனே, நீ உன்னை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறாய். You are cheating yourself. அவயமா எண்ணிக்கொண்டிருக்கிற சகோதரியே, நீ உன்னை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறாய். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். We should be able to do that. You should ask him. நேற்று இரவு நீங்கள் பார்த்தீர்கள், மேடைக்கு வந்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கை சரிதையும் நான் சொன்னதை கண்டீர்கள். அவள் மனம் கசந்து அழுவதை பார்த்தீர்கள். கூச்சலிட்டு சாவு வீட்டில் அழுவது போல அழுவதை கண்டீர்கள். சொன்னதெல்லாம் உண்மை என்று சொன்னார்கள். நான் அவர்களை இதுவரை கண்டதில்லை. எந்த மனிதனாலும் மற்றவனுடைய இருதயத்தில் இருப்பதை அறிய முடியுமா? எந்த மனிதனுடைய வாழ்க்கையும் கடந்த கால வாழ்க்கையும் இனி அவனுக்கு சம்பவிக்க போவதையும் காண முடியுமா? ஒரே ஒருவரால் தான் கூடும், அது இயேசு கிறிஸ்து. அவர் வந்து நிற்கிறார், அவர் வந்து நின்று கொண்டு இருக்கிறார். அவர் எனக்கு எல்லாவற்றையும் சொல்லுகிறார், அதை உங்களுக்கு சொல்கிறேன். That's all. என்ன பேச வேண்டும் என்று சொல்கிறார், அதை சொல்கிறேன். Even right now I am filled with his presence. இந்த நேரத்திலும் அவருடைய பிரசன்னம் என்னை மூடி இருக்கிறது. என் அருகே அவர் நின்று கொண்டிருப்பதை பார்க்கிறேன்.
இறுதியில் உங்களுக்காக ஜெபிக்கும் நேரம் வரும்பொழுது இயேசுவின் முகத்தை நான் பார்ப்பேன். அந்த முகம் வேதனை நிறைந்த முகமாயிருக்கும். தன் ஜனங்களுக்காக பரிதவிக்கும் ஒரு முகத்தை காண்பேன். உங்களுக்காக அவருடைய கண்கள் கலங்கி நிற்கும். அவர்தான் எனக்கு சொல்வார், அவனை கூப்பிடு, அந்த பெண்ணின் பெயரை கூப்பிடு, அந்த மனிதனின் பெயரை கூப்பிடு என்பார். அதே நான் சொல்லுகிறேன். உங்களுடைய கதைகளை சொல்லி கூப்பிட்டேன், உங்களுடைய நோய்களை சொல்லி கூப்பிட்டேன். எனக்கு தெரியாது, அவர் சொல்வதை கூப்பிடுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இன்னும் 3 நாள் நான் என் வழியே போவேன். உங்களை பற்றி என்ன? தேவனோடு உலாவ உங்களுக்கு விருப்பம் இல்லையா? தேவனோடு பழக உங்களுக்கு விருப்பம் இல்லையா? அந்த விருப்பத்தை உண்டு பண்ணிக் கொள்ளுங்கள். உலகத்தில் உள்ள அத்தனையும் கடந்து செல்லுங்கள். இயேசுவோ என்றும் நிலைத்திருப்பார். அவரோடு உலாவ, அவரோடு சஞ்சரிக்க என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் முன் வருவீர்களா? என் அன்பான வாலிப சகோதர சகோதரிகளே, மனிதன் உண்டாக்கின சில கோட்பாடுகளை மனதில் கொண்டு வெவ்வேறு விதமான கூட்டங்களுக்கு ஓடுவதை நிறுத்துங்கள். நீங்கள் இருக்கும் ஆலயங்களில் தங்கி இருங்கள். அங்கு நடைபெறும் எல்லா கூட்டங்களிலும் கலந்து கொள்ளுங்கள். ஆனால் தனிமையில் முழங்காலில் நின்று, ஆண்டவரே, நான் உம்மை சந்தித்தால் ஒழிய உம்மை விடுவதில்லை என்று சொல்லுங்கள். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கை முன்னேறுமை தவிர ஒவ்வொரு விதமான கூட்டங்களுக்கு போவதினால் ஒரு மாறுதலும் ஏற்பட போவதில்லை. அந்த நேரம் மனதிற்கு ஒரு சந்தோஷம், ஒரு ஆறுதல், ஒரு எழுப்புதல், ஒரு உயிர்ப்பு, அவ்வளவுதான். முழங்காலில் நின்று கதறுங்கள். வேத புஸ்தகத்தை வாசித்து 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 கண்ணீர் விடுங்கள். நீர் ஏனோக்கோடு பேசினீராமே, ஏன் என்னோடு பேசக்கூடாது? என்னோடு பேசும். நான் உம்முடைய முகத்தை பார்க்கட்டும். பல வருடங்களுக்கு முன்பு நான் மூணார் என்ற இடத்திற்கு போயிருந்தேன். ஒரு நாள் மாலை பேசி நான் வெளியே வரும்பொழுது சிறு பையன் தனிமையை நின்று கொண்டிருந்தான். அவனுடைய கண்களில் எல்லாம் கண்ணீர். அவன் ஓடி வந்து என்னை பிடித்துக் கொண்டான். தம்பி, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டேன். அவன் சொன்னான், அங்கிள், நான் இயேசுவை பார்க்க வேண்டும். Uncle, I must see Jesus. Tell me, uncle, how I can see him. I want to see him. I want to talk to him. Tell me, uncle, how can I see him? எனக்கு அருமையானவர்களே, இந்த தாகம் நம்முடைய உள்ளத்தில் வராதா? இந்த தாகத்தை நான் உண்டாக்கிக் கொள்வோம். பணம் அல்ல, பொருள் அல்ல, வேலை அல்ல, வீடல்ல, அந்தஸ்தல்ல, மனைவி அல்ல. நமக்கு தேவையானது அவரே. அவரே. அவரோடு நடந்து பாருங்க, அவரோடு உலாவி பாருங்க, அவரோடு சஞ்சரித்து பாருங்க. அந்த வாழ்க்கை இன்பமானது. அவரை தேடுங்கள். எங்கே தேடுவேன் நான், எங்கே தேடுவேன் என் நேசரேசுவை நான், எங்கே தேடுவேன் என் நேசரேசுவை நான், எங்கே தேடுவேன்? காலை தேடுவேன், நேசரை கண்டு மகிழுவேன். காலை தேடுவேன், நேசரை கண்டு மகிழுவேன். கருத்தாய் பாடுவேன், நேசரின் காதல் நாடுவேன். கருத்தாய் பாடுவேன், நேசரின் காதல் நாடுவேன். எங்கே தேடுவேன் நான், எங்கே தேடுவேன் என் நேசரேசுவை நான், எங்கே தேடுவேன் என் நேசரேசுவை நான், எங்கே தேடுவேன்? அவரை தேடுவார். அவரை தேடும் பொழுது அவர் வெளிப்படுவார் என்று எரேமியா 29:13 சொல்கிறார். போகட்டும். காலை 4 மணி என் அறையில் அருள்நாதரின் பிரசன்னம் நிரம்பியது.
ஒரு மனிதனை பார்க்கிறது போல நீங்கள் அவரை பார்க்கலாம். பலரிடம் கேட்பார்கள், எப்படி அவரை பார்க்கிறீர்கள்? அவர் தன் முழு மகிமையை வெளிப்படுத்தி இறங்குவாரானால் அவரை எந்த மனிதனும் பார்க்க முடியாது. காரணம் 1 தீமோத்தேயு 6:16 சொல்கிறது, சேரக்கூடாத ஒளியில் அவர் வாசம் பண்ணுகிறார். எந்த வண்ணானும் வெளுக்க முடியாத அளவிற்கு அவருடைய வஸ்திரமும் முகமும் பிரகாசித்தது என்று நாம் லூக்கா 9:29 வாசிக்கிறோம். அவரை நான் பார்க்க முடியுமா? இல்லை இல்லை. அவர் தன் மகிமையில்லாம அடக்கி மனிதனை போல வந்து நிற்பார். ஆனால் அந்த அறை முழுவதும் அவருடைய பிரசன்னம் அப்படியே நிரம்பி நிற்கும். அவர் என்னிடம் ஒரு கேள்வியை கேட்டார், மகனே, சிறுவர்களுக்காக நீ செய்தது என்ன? ஒரு கணம் நான் திகைத்து போனேன். காரணம், என்னுடைய அழைப்பு இதயம் நொறுங்குண்டவர்களுக்கு, மனவேதனையில், சரீர நோயில், வேதனையில் துடிப்பவர்களுக்கு. ஆகவே நான் அந்த பாதையை விட்டு தவறுவதே இல்லை. அது ஒன்றை மாத்திரம் தான் 30 வருடங்களாக செய்து வருகிறேன். அவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் செய்வேன். எனக்கு அடாத விஷயத்தில் நான் தலையிடுவதே இல்லை. நானாக எதையும் பிரசங்கிப்பதில்லை, செய்வதும் இல்லை. ஆகவே இந்த கேள்வியை கேட்ட பொழுது தடுமாறி போனேன். சுவாமி, நான் ஒன்றும் செய்யவில்லை. இவ்விதமான பொதுக்கூட்டங்களில் எத்தனையோ சிறு குழந்தைகள் வருகிறார்கள். உண்மையில் என்னை நேசிக்கிறார்கள். ஒரு முறை ஒரு கொடைக்கானலில் ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தேன். அந்த ஹோட்டல் ஓனர் சொன்னார், சில சிறு பிள்ளைகள் உங்களை பார்க்க விருப்பமாய் வந்திருக்கிறார்கள் என்று. வரச் சொல்லுங்கள் என்று காத்திருந்தேன். ஒரு தகப்பனார் தன் குழந்தைகளை கூட்டி வந்தார். ஒவ்வொரு குழந்தையும் கையிலே ஒரு சின்ன பெட்டி இருந்தது. அந்த தகப்பனார் சொன்னார், தினமும் இவர்களுக்கு மிட்டாய் வாங்குவதற்கு 10 பைசா 20 பைசா கொடுப்பது பழக்கம். அவர்கள் மிட்டாய் வாங்காமல், இது தினகரன் மாமாவுக்கு ரேடியோவுக்கு செலவுக்கு கொடுக்க போறோம் என்று ஒவ்வொரு பெட்டியில உண்டியில போட்டு வச்சிருக்கிறாங்க, அதை கொண்டு வந்திருக்கிறாங்க என்று சொன்னார். ஒவ்வொரு குழந்தையும் என் கையில் கொடுத்த பொழுது அந்த குழந்தையின் முகத்தில் எத்தனை சந்தோஷம் தெரியுமா? ஒரே மகிழ்ச்சி. என்னை கட்டி அணைத்துக் கொண்டார்கள், முத்தமிட்டார்கள். பல நிமிட நேரங்கள் என்னை விடவே இல்லை. என் கண்களில் கண்ணீர் பொழிந்தது. மற்றவர்கள் கொடுக்கும் ஆயிரக்கணக்கான ரூபாய்களை விட இந்த 10 பைசாக்கள் நிரம்பிய டின் எனக்கு பெரிய பொக்கிஷமாய் காட்சி அளித்தது. இயேசு கேட்டார், அவர்களுக்காய் நீ என்ன செய்தாய்? அப்பொழுதுதான் ஆண்டவர் சொன்னார், மகனே, சிறு குழந்தைகளை பாவ வாழ்க்கைக்கு விட்டு விடுகிறீர்கள். அவர்கள் எல்லா பாவ வழியும் உலகத்தில் சென்று கற்றுக்கொண்ட பிறகு அவருடைய மனம் திரும்புதலுக்காக ஜெபிக்கிறீர்கள். வேண்டாம், ஒன்று செய். இந்த மக்களுடைய வாழ்க்கை சிறு வயதிலே எனக்கு ஒப்புவிக்கும்படி செய். அவர்களையும் உன்னுடைய ஊழியத்தில் ஒரு பங்காளராக மாற்று. அனுதினமும் 3 காரியங்களுக்கு அவர்களுக்காக ஜெபம் செய். என்றும் என் கரம் அவர்களை பாதுகாக்கும்படி, அவருடைய படிப்பிற்கு தேவையான சகல வசதிகளையும் ஞானத்தையும் நான் தரும்படி. 3வது, படித்து முடித்த பின்பு வறுமை என்பது இன்னதென்றே அவர்கள் அறியாதபடிக்கு அவளுக்கு ஒரு செழிப்பான எதிர்காலத்தை நான் அருளும்படி தினமும் அவர்களுக்காக பிரார்த்தனை செய். அவர்களையும் நீ பங்காளர்களாக சேர்த்துக்கொள் என்று சொன்னார். உடனே நான் அவைகளை செய்தேன். உடனே பத்திரிகையில் எழுதினேன். ஏராளமான குழந்தைகள் இன்று பங்காளர்களாக தங்கள் பெற்றோரால் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். சில தினங்களுக்கு முன்பு நான் கோயம்புத்தூரில் இப்பொழுது கட்டப்பட்டு வருகிற காருண்யா பொறியியல் கல்லூரியை பார்க்க போயிருந்தேன். மலையின் மீது ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருந்தது. அந்த மலை உச்சிக்கு என்னை அழைத்து போனார்கள். அங்கேயும் சில மக்கள் அவளோடு என்னை பார்க்க ஓடி வந்தார்கள். அவர்களில் ஒருவர் சொன்னார், ஐயா, நாங்கள் ஒருவர் தான் கிறிஸ்தவ குடும்பம் இங்கே. அவருடைய பெயர் டி துரைராஜன். நான் ஒரு சின்ன வேலை செய்கிறேன். எனக்கு ஒரே ஒரு குழந்தை. இந்த குழந்தையும் கூட இளம் பங்காளர் திட்டத்தில் சேர்த்திருக்கிறேன். என் குழந்தைக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார். அந்த குழந்தையை அணைத்து முத்தமிட்டு பரவசம் அடைந்தேன். அந்த காட்டிலும் கூட மக்கள் தங்கள் குழந்தைக்காய் எவ்வளவு பாரமுடையவர்களாக இருக்கிறார்கள் பாருங்கள். அமெரிக்கா நீங்கள் செல்வீர்களானால் ஒவ்வொரு வீட்டிலும் உள்ள குழந்தைகள் தங்கள் பெற்றோருக்கு அடங்குவதே இல்லை. அமெரிக்காவில் உள்ள குழந்தைகளைப் போலவே இந்த குழந்தைகள் நடந்து கொள்கிறார்கள். கெட்ட வழிகளை கற்றுக்கொள்கிறார்கள். அவருடைய வாழ்க்கை
அவளுடைய பெற்றோருக்கு முட்களாகவே இருக்கிறார். அவள் அழுதே காலத்தை கழிக்கிறார்கள் தங்கள் பிள்ளைகள் மனம் மாறுவதற்காக. மாட்டை விட்டு தும்பை விட்டு வாலை பிடிப்பது என்பார்கள். அதுபோல சிறு குழந்தைகளை நாம் இஷ்டம் போல விட்டு விடுகிறோம். நண்பர்களே, இவர்களுக்காக பிரார்த்தனை செய்வதற்கென்று அருணாதர் எனக்கு கட்டளை கொடுத்தார். ஆகவே அந்த திட்டத்தை ஆரம்பித்தோம். என் அன்பு பிள்ளைகளே, உங்களுக்கு ஞானம் வேண்டுமா? உங்களுக்கு இறைவன் தரும் சமாதானம் வேண்டுமா? ஐஸ்வர்யம் வேண்டுமா? இந்த சின்ன வயதில் இயேசுவை பற்றிக் கொள்ளுங்கள். அவர் உங்களுக்கு இவைகளை நிச்சயமாய் தருவார். போகட்டும், மோசேயை பாருங்க. மோசே தேவனுடைய சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டார். அவனுக்கு என்னத்தை தேவன் கொடுத்தார்? இணையற்ற வல்லமையை கொடுத்தார். ஆன்மீக வல்லமை அவனுக்கு கொடுத்தார். அற்புதங்களை செய்யும் சக்தி அவனுக்கு கொடுத்தார். யாத்ரா 3:20, 4:17 இதை வாசித்து பாருங்க. உபாகம் 34 கடைசி 3 வசனங்களை வாசித்து பாருங்க. மோசே செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்த்தால் அவனை போல ஒரு தீர்க்கதரிசி அவனுக்கு முன்னும் இருக்கவில்லை பின்னும் இருக்கவில்லை என்று விளங்கும் என்று வேதம் சொல்லுகிறது. He had such mighty power. அவனுடைய வாழ்க்கையில் அற்புதங்களும் அடையாளங்களும் மலிந்திருந்தன. தேவன் அதை அவனுக்கு கொடுத்திருந்தார். நமக்கு தருவாரா? யோவான் 15:15 இயேசு சொன்னார், நீங்கள் என் சிநேகிதர், மோசேயை போல நான் உங்களை சிநேகிக்கிறேன் என்று சொன்னார். நமக்கு தரமாட்டாரா? கட்டாயம் தருவார். மார்க் 16:17-18 வாசித்து பாருங்கள். என்னை விசுவாசிக்கிறவர்களால் இவைகள் நடைபெறும். என் நாமத்தில் பிசாசுகளை துரத்துவார்கள், வியாதியஸ்தர் மீது கைகளை வைப்பார்கள், அப்பொழுது ஒரு சுகமடைவார்கள். பாம்புகளை கையில் எடுத்தாலும் அவைகளை கொல்வதில்லை, விஷத்தை குடித்தாலும் அவர்கள் சாவதில்லை என்று சொன்னார். எத்தனை மகிழ்ச்சி! பவுலடிகள் என்ன சொன்னார்? ரோமர் 15:18-19 வாசித்து பாருங்கள். அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் நான் யாவரையும் கீழ்ப்படிய பண்ண கர்த்தர் என்னை பயன்படுத்தினார் என்று சொன்னார். அப்போஸ்தலர் 14:3 வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் 19:11 வாசித்து பாருங்கள். தேவன் பவுலின் கைகளினாலே விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார் என்று வேதம் கூறுகிறது. அவரே அற்புதங்களை செய்கிறவர், அவரே அதிசயநாதர். எனினும் பவுலின் வாழ்க்கையில், மோசேயின் வாழ்க்கையில் இருந்த அதே வல்லமையை, அதே அற்புதங்களை செய்யும் சக்தியை தேவன் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். மோசேயின் வாழ்க்கையில் தேவன் இருந்து மோசேயினுடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தது போலவே பவுலடிகளின் வாழ்க்கையிலும் செய்தார். உங்கள் வாழ்க்கையிலும் செய்ய மாட்டாரா? எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்று நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வரலாம். உங்கள் விசுவாசத்தை இன்று தைரியப்படுத்திக் கொள்வீர்களா? தயவு செய்து உங்களை உற்சாகப்படுத்திக் கொள்வீர்களா? அன்று மோசேக்கு கொடுத்த வல்லமையை, பவுலடிகளுக்கு கொடுத்த வல்லமையை நானும் பெறக்கூடும். காரணம், நான் அவருடைய சிநேகிதன் என்பதை தயவு செய்து நினைப்பீர்களா? உங்களை தைரியப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களை உற்சாகப்படுத்திக் கொள்ளுங்கள். என்று தேவையானது ஒன்றே. The world wants to see God's power. God's power in action. It's easy to preach. It's easy to preach. It is easy to give a sermon. But my dear brothers and sisters, when a man comes to you personally, when a man comes to you with a need, what are you doing about that? Are you able to tell him, the Almighty God tells me like this, sir, this is what is going to happen to you? Does he see something supernatural in you? It is easy to have a mass healing meeting. It's easy to pray for everybody to be healed. But what about your personal life? When somebody comes to you with a problem about finance, a problem about persecution, a problem about disease, you should be able to solve it as a man of God. And God is willing to give you that power. The Bible says in 2 Corinthians 5:20, we are the ambassadors of God. Are you an ambassador this night? Cheer up. God wants to make you a real ambassador. உண்மையான தேவனுடைய மனுஷன், தேவனுடைய சிநேகிதன் எப்படி இருப்பான்? தேவனுடைய ஸ்தானாதிபதியா இருப்பான் என்று 2 கொரிந்தியர் 5:20 கூறுகிறது. என் நண்பர்களே, பிரசங்கிப்பது சுலபம், துண்டு பிரதிகளை கொடுப்பது சுலபம். ஆனால் ஒரு மனிதன் தனிப்பட்ட விதத்தில் அல்லது ஒரு பெண் தனிப்பட்ட விதத்தில் பலவிதமான வாழ்க்கை பிரச்சனைகளை கொண்டு உங்களை காண வரும் பொழுது, இறைவனுடைய பிரசன்னம் உங்கள் வாழ்வில் இல்லாவிட்டால், இறைவனுடைய அற்புதங்களை செய்யும் வல்லமை உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யாவிட்டால்,
நாம் பயனற்ற கருவிகள் தான் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். Empty vessels make much noise. Empty vessels make much noise. ஒன்றும் நிரம்பாத பாத்திரம் அதிகமான கூச்சலை போடுகிறது. நிரம்பின பாத்திரமாய் நாம் இருப்போம். தேவனுடைய வல்லமையினால் நிறைந்திருப்போம். தேவனுடைய மனிதன் ஒருவர் அயல் நாடு ஒன்றிற்கு போனார். கப்பலில் இருந்து அவர் இறங்கும் பொழுது ஒரு மனிதர் அவரை வரவேற்க வந்தார். அவருடைய கையில் ஒரு பெரிய கட்டு போட்டிருந்தது. அவர்தான் இவருக்கு எல்லா கூட்டங்களையும் ஒழுங்கு பண்ணி இருந்தார். தேவனுடைய மனிதர் அருகில் சென்றார். அந்த நொறுங்கிய விபத்தில் நொறுங்கி கட்டுப்போடப்பட்டிருந்த அந்த கையை தன் கையில் பிடித்தார். அவரை பார்த்து சொன்னார், How are you, brother? What is wrong with your hand? அவ்வளவுதான் சொன்னார். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள், உங்கள் கையில் என்ன பிரச்சனை என்று. அவ்வளவுதான். மறு நிமிஷம் அந்த கைக்குள் ஒரு சப்தம் கேட்டது, கொடா 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 என்று. உடைந்திருந்த அந்த எலும்புகள் ஒரு நொடியில் ஒன்று சேர்ந்திருந்தன. அவர் கட்டை கழற்றி எறிந்தார். காரணம் என்ன? இந்த மனிதருடைய வாழ்க்கையில் நிரம்பி இருந்த தேவனுடைய வல்லமை, மோசேயின் வாழ்வில் இருந்த தேவனுடைய வல்லமை, தேவனுடைய ஊழியனாகிய பவுலின் வாழ்க்கையில் காணப்பட்டது. அதே வல்லமை இன்று நம்முடைய வாழ்விலும் காணப்பட அருள்நாதர் காத்திருக்கிறார், தர காத்திருக்கிறார். தைரியமாயிருங்கள், பயப்படாதிருங்கள், அதை எதிர்பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் அவைகளை கொடுப்பார். லாசருவை பற்றி என்ன? அவன் தன் தேவனால் சிநேகிக்கப்பட்டிருந்தான். இயேசுவின் வீட்டிற்கு வந்து தங்குவார் என்று லூக்கா 10ஆம் அதிகாரம் 38-42 வசனங்கள் கூறுகின்றன. அந்தோ லாசரு நோய்வாய்ப்பட்டான். அவன் மரித்து போனான். 4 நாட்கள் ஆயிற்று. அவனை தேடி இயேசு வந்தார். மார்த்தாள் அவனுடைய சகோதரி சொன்னாள், ஆண்டவரே, 4 நாட்கள் ஆயிற்றே, நாருமே. இயேசு சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். மனம் கசந்து அழுதார். என் சிநேகம் அநாதி சிநேகம். லாசருவே, என் அன்பு இந்த உலகத்தோடு முடியவில்லை. இந்த உலகத்தில் நான் இருக்க மட்டும் நீயும் இருக்க வேண்டுமே. எங்கு போனாய்? லாசருவே, எங்கே போனாய்? லாசரு, எழும்பி வா. லாசருவே, வெளியே வா என்று கூப்பிட்டார். அநாதி சிநேகம். இன்று ஒரு வீட்டில் ஒருவர் மரித்து போனார், அவ்வளவுதான். எல்லாரும் அவர்களை மறந்து போவார்கள், முற்றிலும் மறந்து போவார்கள். இயேசுவோ மறக்க மாட்டார். விழுப்புரம் என்ற இடத்தில் பல வருடங்களுக்கு முன்பு சுவாமிநாதன் என்ற ஒரு ஏழை ஊழியன் இருந்தார். கர்த்தர் அவரை வல்லமையாய் பயன்படுத்தினார். கிராமங்களில் சென்று திரளான மக்களுக்கு நற்செய்தி அறிவிப்பதில் அவர் ஒரு தீரன். அவருடைய மனைவியோ கர்த்தரை அறியவே இல்லை. அவருக்கு உப்பு போடாமல் சாப்பாடு கொடுப்பார்கள், பழைய கஞ்சியை கொடுப்பார்கள். நாட்கள் கடந்தன. ஒரு நாள் அவர் மரித்து போனார். அந்த அம்மாளுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. பலருக்கு கடிதம் எழுதினார்கள். 11 கடிதம் எழுதினார்கள் தன்னுடைய உறவினருக்கு. ஒருவரும் வரவில்லை. மனம் கசந்து அழுதார்கள். ஆண்டவரே, என்னை மன்னியும். உம்முடைய ஊழியனுக்கு நான் செய்த துரோகத்தை மன்னியும். என்னையும் என் பிள்ளைகளையும் காப்பாற்றும். பசியினால் துடித்து சாகிறோம் என்று கதறினார்கள். இயேசு நிரூபித்தார். யோவான் 13:1 கூறுகிறது, அவர் தம் சீடர்கள் மீது முடிவு பரியந்தம் அன்பு வைத்தார். He loved them to the end. தேடி வந்தார். அவர்களை தம் ஆவியினால் நிரப்பினார். தம்முடைய ஆவியின் அனுகிரகங்களை, வரங்களை கொடுத்தார். இந்த அம்மாளுடைய வாழ்க்கை மாறியது. அவளுடைய வாழ்க்கையில், அந்த பிரசங்கியாரின் வாழ்க்கையில் இந்த வல்லமையை விட பல மடங்கு அதிகமான வல்லமை காணப்படுகிறது கேட்ட மக்கள் அவளை தேடி வந்தார்கள். அவளுடைய வாழ்க்கையின் துயரங்கள் மாறின. பல வருடங்கள் கர்த்தருடைய சேவையை வல்லமையோடு செய்து அருள்நாதரின் பாதத்தில் சேர்ந்தார்கள். நண்பா, கவலைப்படாதே. இயேசுவின் அன்பு அநாதி அன்பு, அநாதி அன்பு. அந்த அன்பு மாறுவதே இல்லை. ஒரு நாள்வும் தயை கண்டேனையா, அந்நாள் என்னை வெறுத்தேனையா.
ஒரு நாளும் தயை கண்டேனையா, அந்நாள் என்னை வெறுத்தேனையா. உந்தையை பெரிதையா என்மேல், உந்தையை பெரிதையா, உந்தையை பெரிதையா என்மேல், உந்தையை பெரிதையா. அன்பே 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 ஆருயிருறவே, ஆனந்தம் ஆனந்தமே, ஆனந்தம் ஆனந்தமே. லாசர் சிநேகிக்கப்பட்டிருந்தார். கர்த்தர் அவனை மறக்கவில்லை. முடிவு பரியந்தம் அன்பு வைத்தார். அவனுடைய பிரேத குழியிலும் சென்று அவனை திரும்ப எழுப்பி வந்தார். பிரேத குழி வரைக்கும் பாயும் அன்பு உங்களுடைய சரீரத்தில் உள்ள நோய்களை தீர்க்காதா? உங்கள் சரீர பிணிகளை தீர்க்காதா? உங்கள் வேதனையிலிருந்து உங்களை தூக்கி எழுப்பாதா? உங்கள் கடன் தொல்லையின் உச்சக்கட்டம் வரைக்கும் அது எழும்பி வராதா? கவலைப்படாதிருங்க, கர்த்தரால் முடியும். இட் இஸ் பாசிபிள். அனாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த மக்களுடைய வாழ்க்கையில் பெற்ற இந்த பாக்கியம்தான் நமக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. நமக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. அதை எப்படி நாம் பெறுவது? முதலாவது, இயேசு சொன்னார் யோவான் 16:27, நீங்கள் என்னை சிநேகித்து நான் தேவனிடத்திலிருந்து வந்தேன் என்று விசுவாசிக்கிறபடினால் என் பிதாவும் உங்களை சிநேகிக்கிறார். நாம் செய்ய வேண்டுவது மிகவும் சுலபமானது. ஐயா, இயேசு தேவகுமாரன், தேவனுடைய மார்பிலிருந்து எனக்காகவே வந்தார், எனக்காக உயிரை கொடுக்க அவர் வந்தார் ஐயா என்று நம்புவதே எத்தனை சுலபம் பாருங்க. சாலமோன் தேவனால் சிநேகிக்கப்பட்டது போல, மோசே சிநேகிக்கப்பட்டது போல, லாசரு சிநேகிக்கப்பட்டது போல, ஆபிரகாம் சிநேகிக்கப்பட்டது போல நீங்களும் சிநேகிக்கப்பட வேண்டுமா? மிகவும் சுலபம். ஐயா, அவர் எனக்காகவே மரித்தார், எனக்காகவே இறங்கி வந்தார். நான் அவர் மீது சிநேகம் வைப்பேன், அவர் மீது அன்பு வைப்பேன், அவரை என் இரட்சகராய் என் குல தெய்வமாய் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்வீர்களா? அவ்வளவுதான் நீங்கள் செய்ய வேண்டியது. அவர் உங்களை தேடி வருவார். அந்த மக்களுக்கு கொடுத்த அதே ஆசீர்வாதங்களை உங்களுக்கும் இன்று இரவு கொடுப்பார், நாளைக்கல்ல. We are not worried about tomorrow. We want these results now and here. இன்று கொடுப்பார். இரண்டாவது, எனக்காகவே அவர் வந்தார் என்று நம்புகிற நான் வேறொரு காரியத்தையும் செய்ய வேண்டுமா? இயேசு சொன்னார் லூக்கா 11:9-10, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்கிறான். நாம் அவரிடத்தில் கேட்போம், சுவாமி எனக்கு கட்டாயம் வேண்டும், எனக்கு இந்த வரங்கள் வேண்டும், இந்த வல்லமை வேண்டும், இந்த ஞானம் வேண்டும், இந்த சமாதானம் எனக்கு வேண்டும், இந்த ஐஸ்வர்யம் எனக்கு வேண்டும், உம்மோடு உறவாடும் மோசையின் அனுபவம் எனக்கு வேண்டும், மோசையின் வாழ்க்கையில் இருந்த அந்த அபிஷேகமும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யும் சக்தி எனக்கு வேண்டும் என்று நாம் போராடி கேட்போம். இயேசு சொன்னார் யோவான் 16:24, நீங்கள் இதுவரைக்கும் என் நாமத்தில் ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள் அப்பொழுது இவைகள் உங்களுக்கு கொடுக்கப்படும். உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி நீங்கள் அதை பெற்றுக் கொள்வீர்கள். எத்தனை மகிழ்ச்சி! எல்லா பொக்கிஷமும் இயேசுவுக்குள் இருக்கிறது. கொலோசியர் 2:3 சொல்கிறது, ஞானம் அறிவு என்ற பொக்கிஷங்கள் எல்லாம் அவருக்குள் அடங்கி இருக்கிறது. உங்களுக்கு தேவையானது என்ன பிரியமானவர்களே? அவருக்குள் அடங்கி இருக்கிறது. நாம் இன்று அவரை நம்முடைய உள்ளத்தில் ஏற்று அவருடைய சீடர்களாக மாறினோமானால் அவர் சொல்கிறார், நீங்கள் என் சிநேகிதர்கள், உங்களுக்கு தராமல் நான் யாருக்கு தரப்போகிறேன் என்பார். எப்பொழுது கொடுப்பார்? இப்பொழுது, இன்று இரவு. நாளைய பற்றி நமக்கு கவலை இல்லை. இன்று அவர் சமீபமாய் இருக்கும் இந்த நேரத்தில் இன்று இரவு அவரை பிடித்து இவைகளை நாம் பற்றிக் கொள்ளப் போகிறோம். இயேசுவே செல்வம், இயேசுவே நமக்கு செல்வம்,
இயேசுவே ஐசுவரியம், இயேசுவே நம் சரீர சுகம், அவரே நம் எதிர்காலம். ஆகவேதான் பக்தன் பாடினான், கவலையில் ஆறுதலும் கங்குலிலன் ஜோதியும், கவலையில் ஆறுதலும் கங்குலிலன் ஜோதியும், கஷ்ட நோய் படுக்கையில கைகண்ட ஔஷதமும் எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மேகும் யூலையில் துணை இயேசுவே, எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. அணியும் ஆபரணமும் ஆஸ்தியும் சம்பாத்தியமும், அணியும் ஆபரணமும் ஆஸ்தியும் சம்பாத்தியமும், இணையாளியும் மீட்பருமன் கிரிய மத்தியஸ்தனும் எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. ஆன ஜீவ அப்பமும் ஆவலும் என் காவலும், ஆன ஜீவ அப்பமும் ஆவலும் என் காவலும், நாயனும் எனக்கன்பான ஞான மணவாளனும் எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. நாம் யாவரும் கை